அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் பிரித்துல்லா அம்மாபாத். என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமீன்களே, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களையும் நீங்கள் கேட்கக்கூடியவற்றையும் அல்லாஹு தாலா சாலிஹான அமலாக ஏற்றுக்கொள்வானாக. நிறைய பேர் அவங்களுடைய ஆசையை சொல்லி, அவங்களுடைய கனவுகளை சொல்லி, அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி துவா செய்வதற்காக கமெண்ட் அனுப்பியிருக்கீங்க. இறைவா, அவர்களுடைய வேதனையும் எங்களுடைய வேதனைகளையும் நீ போக்கி தருவாயாக ரப்பே. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ எளிதில் பூர்த்தி செய்து தருவாயாக ரப்பே. கடுமையான நோய்களிலிருந்தும், மன ரீதியான பிரச்சனைகளிலிருந்தும், உடல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து கொள்வாயாக ரப்பே. எல்லா ஆபத்திலிருந்தும், விபத்திலிருந்தும், ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்தும், முசீபத்திலிருந்தும், பேரழிவுகளிலிருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் தாய் தந்தையையும் ஒவ்வொரு மூமீனையும் நீ பாதுகாத்து கொள்வாயாக அல்லாஹ். ஈமானோடு வாழவும் ஈமானோடு மரணமடையவும் இறைவனுடைய பொக்கிஷமான சொர்க்கம் நுழைவதற்கும் நீ தௌஃபீக் புரிவாயாக ரப்பே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பார்ந்த மூமீன்களே, நாம் எல்லாருமே தஹஜ்ஜத் தொழுகை தொழக்கூடியவங்க தான். தஹஜ்ஜத் தொழுகையில் நாம் எல்லாருமே சூரத்துகளையும் ஓதக்கூடியவங்க. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை உங்களுடைய தஹஜ்ஜத் தொழுகையில் நீங்கள் ஓதினால் அல்லாஹு தாலா 1000 கணக்கான ஹத்தம் ஓதிய பிரதிபலனை இறைவன் உங்களுக்கு வழங்குகின்றான். எப்படியானாலும் நாம் ஒவ்வொருவருமே தஹஜ்ஜத் தொழுகை தொழக்கூடியவங்க. அதில் நாம் சூறாக்களையும் ஓதுகிறோம். மகான்கள் கற்றுத்தருகிறாங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சூறாவை நீங்கள் ஓதினால் 1000 கணக்கான ஹத்தம் ஓதி முடித்த பிரதிபலனை நமக்கு பெற முடியும் என்று. திருமறை குரான் முழுவதுமாக ஓதுவதற்கு நமக்கு எவ்வளவு நேரமாகும்? ஒரு ஹத்தம் ஓதி முடிப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஆனால் நாம் தஹஜ்ஜத் தொழுகை தொழும்போது ஒரு தடவை இந்த சூறா ஓதுவதால் 1000 கணக்கிற்கு ஹத்தம் ஓதிய பிரதிபலனை நமக்கு வாங்க முடிகிறது. அதனாலேயே அல்லாஹு தாலா நமக்கு வழங்கக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்புகளை, இப்படிப்பட்ட ஆஃபர்களை நமது வாழ்க்கையில் நாம் தவிர்க்கக்கூடாது. அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய ஒரு பொக்கிஷமாகும் திருமறை குரான் என்பது. அதை முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு தான் இறைவன் வழங்கியிருக்கின்றான். காரணம், திருமறை குரான் கூட நாம் என்ன ஒரு தொடர்பு வைத்திருந்தாலும் அல்லாஹு தாலா நமக்கு அதிக நன்மையை வழங்குகின்றான். திருமறை குரானை நாம் எடுத்து ஓதாவிட்டாலும் நமது வீட்டில் சுத்தமான இடத்தில் அதை வைத்திருந்தால் அதற்கு கூட நமக்கு நன்மை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திருமறை குரானை என்றைக்குமே நீங்கள் எடுத்து ஒரு முறை பார்த்தால் அதற்கு கூட உங்களுக்கு அளவில்லாத நன்மை உண்டு. மூமின்களே, திருமறை குரானை எடுத்து உங்களுக்கு ஓத முடியாவிட்டாலும், உங்களுக்கு அதற்கென்று நேரம் கிடைக்காமல் இருந்தாலும், உங்களுக்கு அதிக வேலை இருந்தாலும், எல்லா நாட்களும் திருமறை குரானை உங்கள் கைகளில் எடுத்து ஒரு முத்தமாவது கொடுங்கள். காரணம், இப்படிப்பட்ட நன்மைகளை தான் நமக்கு பெற முடியும். ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பல நபரும் காலையில் அவர்கள் எழுந்த உடனே தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க கூட மாட்டாங்க. படுத்து கொண்டே அவர்கள் தேடுவது மொபைல் ஃபோனையாக இருக்கும். அவர்களுடைய கண்களை கூட சரியாக துறக்க முடியாத நிலையாக இருக்கும். ஆனாலும் அவர்களுடைய கை நேராக செல்லக்கூடிய இடம் மொபைல் ஃபோனாக இருக்கும். இரவில் தூங்கியதே 1 மணிக்காக இருக்கலாம் அல்லது 12 மணிக்காக இருக்கலாம். இரவில் தூங்கும் போதும் இந்த ஃபோனை பார்த்து அதில் வீடியோஸை பார்த்துவிட்டு தான் அவங்க தூங்குவாங்க. காலையில் எழுந்த உடனே அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய கைகளும் போவது அதே மொபைல் ஃபோனில் தான். அந்த ஃபோனை திறந்து வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் என்னெல்லாம் வந்திருக்கிறது, ஃபேஸ்புக்கில் புதிதாக என்ன போஸ்ட் வந்திருக்கிறது, யூடியூபில் என்னெல்லாம் vlog போட்டிருக்காங்க, யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோக்களை லைக் செய்வதும் அவங்களை திட்டி கமெண்ட் அனுப்புவதும் அதெல்லாம் தான் அவர்களுடைய சிந்தனையும் செயலும். அவர்கள் படுத்த அந்த பெட்டை விட்டு எழுந்திருக்க கூட மாட்டாங்க. சொல்ல போனால் ப்ரஷ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர்கள் படுத்துக்கொண்டே அந்த ஃபோனில் 1 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் விளையாடி கொண்டே இருப்பாங்க. அதற்கெல்லாம் அவர்களுக்கு தாராளமாக நேரத்தை செலவு செய்ய முடிகிறது. நான் சொல்லி வருவது, இப்போ உள்ள நபர்களுக்கு இதற்கெல்லாம் தாராளமாக நேரத்தை செலவு செய்ய முடிகிறது. அதே நேரம் தொழுகைக்கு செல்லவோ அல்லது திருமறை குரானை கைகளில் எடுக்கவோ, திருமறை குரானை ஓதவோ அல்லது திருமறை குரானிற்கு ஒரு முத்தம் கொடுக்க கூட அவர்களுக்கு நேரம் கிடையாது.
ஒவ்வொரு மோமீனும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த துனியாவில் வந்தது நமது இறைவனுக்கு வேண்டி இபாதத்து செய்வதற்காக. நாம் இந்த துனியாவில் தாராளமான இபாதத்துகளை அமல்களை செய்தால் மட்டுமே ஆகிரத்தில் நமக்கு வெற்றியடைய முடியும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியத்தில் நாம் ஈடுபடும் போது, தேவையில்லாமல் நேரத்தை நாம் வீணாக்கும் போது நமக்கு நஷ்டமாவது நமது நேரமும் நஷ்டமாகிறது, ஆகிரத்தையும் நாம் நஷ்டமடைந்து விடுகின்றோம். அதனாலேயே அன்பார்ந்த மோமீன்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த துனியாவில் ஒவ்வொரு நொடியுமே நமக்கு விலை மதிப்புள்ளது. நாம் அதை நஷ்டமடையக்கூடாது. நாம் நமது துனியாவுக்கு வேண்டியும் கிடையாது. அடுத்தவர்களுடைய வீடியோக்களை எடுத்து அதில் கமெண்ட் செய்து, லைக் செய்து, ஃபாலோ செய்து, அவர்களுக்கு அதிக ரீச் செய்து கொடுத்து விடுவதால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு அந்த நேரம்தான் வீணாகிறது. அந்த நேரத்திலெல்லாம் உங்களுக்கு வேண்டி நீங்கள் ஏதாவது செய்தால் அது மட்டுமே உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அது இனி துனியாவுக்கு வேண்டியானாலும் அல்லது ஆகிரத்துக்கு வேண்டியானாலும் சரி, உங்களுடைய வெற்றிக்கு வேண்டி நீங்கள் ஏதாவது செய்யுங்கள். அதனால் மட்டுமே நமக்கு வெற்றி என்பதை பெற முடியும். ஒரு மூமினான மனிதனை பொறுத்தவரை அவன் அதிக நேரம் செலவு செய்வது அவன் ஆகிரத்துக்குள்ள வெற்றிக்கு வேண்டி. அதே நேரத்தில் துனியாவிலும் அவன் வெற்றி பெற ஆசைப்படுவான். துனியாவையும் ஆகிரத்தையும் அவன் சொந்தமாக்குவான். அதனாலேயே அன்பார்ந்த மோமீன்களே, அதிக நேரம் ஆகிரத்துக்கு வேண்டி மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். ஆகிரத்தில் நமக்கு வெற்றிக்கு வேண்டி அதிக நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும். மகான்கள் கற்றுத்தருகிறாங்க, சஹாபாக்கள் எவ்வளவு வேலை சுமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அவர்கள் பிஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடுமையான வேலையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் திருமறை குரானை தங்கள் கைகளில் எடுத்து ஒரு முத்தமாவது கொடுப்பாங்கள் என்று. அதற்கே நமக்கு அளவில்லாத பிரதிபலன் இருக்கிறது. அதற்கு நமக்கு அதிக நேரம் தேவையில்லை, நொடிகள் போதுமானது. ஒரு முறை நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபா கேட்கிறாங்க, நெபியே, நம்மளில் மனிதர்களில் சிறந்தவன் யார் என்று, மிக மிக ஹயரான மனிதன் யார் என்று கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் நமது தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது, திருமறை குரானை கற்றவன், திருமறை குரானை படித்தவன், திருமறை குரானை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவன், அந்த அடியான்தான் மனிதர்களிலேயே ஹயரானவன், சிறந்தவன் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான், 3 இடங்களில் பார்ப்பது புனிதமான ஒரு விஷயம் என்று. அதில் ஒன்று திருமறை குரானில் பார்ப்பது. திருமறை குரான் ஓதுவதை கேட்பது ஹயரான விஷயமாகும். உங்களுக்கு ஓத முடியவில்லை என்றாலும் வீட்டில் வயதானவர்களோ அல்லது உங்களுடைய தாய் தந்தை ஓதுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும். திருமறை குரான் ஓதுவதை கேட்டுக்கொண்டே நீங்கள் தூங்கிவிட்டால் கூட அந்த தூக்கத்திற்கு கூட உங்களுக்கு அதிக பிரதிபலன் உண்டு. ஆனால் இன்று அதிகமானோர் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சாங்கை போட்டுவிட்டு அப்படியே தூங்கி விடுவாங்க. அதனால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது? அந்த நேரத்தில் ஒரு சிறு சந்தோஷத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி தருவான். அதற்கு இறைவனிடத்தில் எந்த ஒரு கூலியும் கிடைப்பதில்லை. அதே நேரத்தில் திருமறை குரான் ஓதுவதை கேட்டுக்கொண்டே நீங்கள் தூங்கிவிட்டால் அதற்கு அல்லாஹு தஆலா அதிகமான நன்மை உங்களுக்கு எழுதுகிறான். அதனால் நமது தவறுகள் பொறுப்பதற்கு அது காரணமாகிறது. நாம் ஒவ்வொருவருமே அறிந்தும் அறியாமலும் பல தவறுகள் செய்திருக்கின்றோம். ஆனால் திருமறை குரான் அதிகமாக நாம் ஓதி வரும்போது அதன் மூலமாக இறைவன் நமது தவறுகளை பொறுத்து தருகின்றான். நாம் திருமறை குரானை ஓதுவதற்கு சிறந்ததும் புண்ணியமானதும் நமது தொழுகையில் ஆகும். மகானான அலி இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமக்கு கற்றுத்தருகிறாங்க, எந்த ஒரு அடியானாவது தொழுகையில் திருமறை குரானை ஓதினால் அவன் ஓதும்போது ஒவ்வொரு அர்ஃபுக்கும், அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹு தஆலா 100 மடங்கு இரட்டிப்பான பிரதிபலனை வழங்குகின்றான் என்று. அதே நேரத்தில் இருந்து கொண்டு தொழுகை தொழுபவர்களுக்கு அவர்கள் ஓதும்போது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அர்ஃபுக்கும் 50 மடங்கு இரட்டிப்பான பிரதிபலனை வழங்குகின்றான். அதே நேரத்தில் தொழுகை இல்லாமல் மற்ற நேரங்களில் நாம் திருமறை குரானை எடுத்து ஓதுவதற்கு முன்னதாக கண்டிப்பாக நாம் ஒலு செய்திருக்க வேண்டும். ஒரு நபர் ஒலு செய்து அவன் திருமறை குரானை எடுத்து ஓதினால் அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்குவது 25 மடங்கு இரட்டிப்பான பிரதிபலனாகும். தொழுகையில் நாம் திருமறை குரானை ஓதும்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் 100 மடங்கு இரட்டிப்பான பிரதிபலன் கிடைக்கிறது என்றால், மற்ற நேரங்களில் நாம் திருமறை குரானை எடுத்து ஓதும்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்ஃபுக்கும் 25 மடங்கு பிரதிபலன் மட்டுமே உள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள், பிரதிபலன் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது.
அதனாலேயே தொழுகையில் நாம் திருமறை குரானை எடுத்து ஓதும் போதுதான் நமக்கு அதிக நன்மை என்பது கிடைக்கிறது. அதனாலேயே இன்னைக்குள்ள வீடியோவில் நாம் தஹஜ்ஜத் தொழுகை தொழக்கூடியவங்க தான். அந்த தொழுகையில் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதினால் 100 இரட்டிப்பான பிரதிபலன் அல்ல, 1000 கணக்கிற்கு இரட்டிப்பான பிரதிபலனை இறைவன் நமக்கு வழங்குவான். திருமறை குரானை கண்டிப்பாக ஒலுவோடு தான் நீங்கள் ஓதியிருக்க வேண்டும். ஒலு செய்யாமல் திருமறை குரானை நீங்கள் எடுக்கவும் கூடாது, ஓதவும் கூடாது. இனி நீங்கள் பார்க்காமல் திருமறை குரானை ஓதினால் அதற்கு இறைவன் உங்களுக்கு வழங்குவது 10 இரட்டிப்பான பிரதிபலன் மட்டுமே உள்ளது. அலியார் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க, திருமறை குரான் ஓதுவதற்கு சிறந்த நேரம் எது என்றால் இரவு நேரமாகும் என்று. காரணம், அந்த நேரத்தில் நமது தூக்கத்தை இழந்துவிட்டு நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளை அல்லாஹு தாலா சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வான். அது மட்டுமில்லாமல் அதற்கு இறைவன் அதிகமான பிரதிபலனை வழங்குவான். இன்னும் அந்த நேரத்தில் நமது இதயத்தில் வேறு எந்த ஒரு சிந்தனையும் வராமல் நாம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகும் அது. அதனாலேயே இரவு நேரம் என்பது, அதாவது நடு இரவு என்பது நாம் திருமறை குரான் ஓதுவதற்கு சிறந்த நேரம் என்று அலி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. இனி நான் சொல்லித்தரக்கூடிய இந்த சூறாவை நீங்கள் உங்களுடைய தஹஜ்ஜத் தொழுகையில் ஓதினால் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்குவது 2200 தடவை ஹத்தம் ஓதிய பிரதிபலனை இறைவன் உங்களுக்கு வழங்குவான். அந்த அளவிற்கு அதிக பிரதிபலன் நிறைந்த ஒரு சூறாவையாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை நீங்கள் உங்களுடைய தஹஜ்ஜத் தொழுகையில் நீங்கள் ஓத வேண்டும். எல்லா பொருட்களுக்கும் ஒரு இதயம் என்பது உண்டு. அதுபோலவே நமது திருமறை குரானிற்குள்ள இதயம்தான் சூரத்துல் யாசீன். குரானின் இதயம் எது என்றால் அது சூரா யாசீன் ஆகும். யாசீன் சூரா நல்ல நெய்யத்தோடு ஆத்மார்த்தமாக முழு மனதோடு அவன் ஓதினால், அவனுடைய தேவையை மனதில் நெய்யத்தாக வைத்துக்கொண்டு அவன் இஹ்லாஸோடும் இறை நம்பிக்கையோடும் அவன் ஓதினால் அல்லாஹு தாலா அவனுடைய அந்த தேவையை மிக மிக எளிதாக பூர்த்தி செய்து கொடுப்பான். யாசீன் சூரா என்பது அதிக மகத்துவம் நிறைந்த, அதிக சிறப்பு நிறைந்த சூறாவாகும். இந்த ஒரு சூறாவை எந்த ஒரு அடியானாவது தொழுகையில் அல்லாமல் மற்ற நேரத்தில் ஓதினால் 22 தடவை ஹத்தம் ஓதிய பிரதிபலனை இறைவன் அவனுக்கு வழங்குகின்றான். நாம் எல்லாருமே தஹஜ்ஜத் தொழுகை தொழக்கூடியவங்க தான். அதில் நாம் சூறாக்களையும் ஓதக்கூடியவங்க தான். அந்த நேரத்தில் நீங்கள் யாசீன் சூரா ஓதினால் இறைவன் உங்களுக்கு 2200 தடவை ஹத்தம் ஓதிய பிரதிபலனை இறைவன் உங்களுக்கு வழங்குகின்றான். இது அற்புதமான ஒரு விஷயம்தான். இந்த ஒரு ஆஃபரை, இந்த ஒரு வாய்ப்பை நமது வாழ்க்கையில் நாம் நஷ்டமடையக்கூடாது. இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வழக்கமாக செய்ய வேண்டும், வழக்கமாக ஓத வேண்டும். உங்களுடைய எல்லா தஹஜ்ஜத் தொழுகையிலும் யாசீன் சூறாவை நீங்கள் ஒரு தடவை ஓத வேண்டும். இறைவன் அதற்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா இந்த ஒரு அறிவை நமக்கு படிப்பதற்கு இறைவன் தௌஃபீக் புரிந்தது போல் இதை வாழ்க்கையில் செய்யவும் இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.